நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆனந்தன் RB சேனல். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி CS வெர்ஷன் அண்டு CC வெர்ஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அல்லது இந்த 7 அல்லது CS வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 MBக்கு மேலே இருக்கிற ஒரு PSD ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரியான லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த ஆக்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இதை உங்களுடைய ஃபோட்டோஷாப்பினுடைய ஸ்பீடை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு டெமோவோடையே காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் வெர்ஷனில் நான் 2 வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா CC வெர்ஷன், CC ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா CS வெர்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் CS வெர்ஷனை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ CS வெர்ஷனை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகும். அல்லது பார்த்திங்கன்னா அதிக MBயில் இருக்கிற ஒரு PSDயை நான் ஓப்பன் பண்ணும்போதும் எனக்கு சம்டைம்ஸில் இந்த மாதிரி ஹேங் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம எப்படி நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த எடிட்டில் போயிட்டு எடிட்டில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இங்கே ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு லாஸ்ட்டாக ஒரு இது இருக்கும், ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். அது மேலே நீங்கள் கர்சர் பாயிண்ட்டை கொண்டு போகும்போது இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்திருக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு பேஜில் மெமரி யூசேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 60% மட்டும்தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கூட பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஸ்லோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுடைய இதை ஸ்பீட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி டீட்டெயிலாக சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷனாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஆக்ஷனை நம்ம எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் ஃபைலாக இருக்கும். ஸோ இந்த ஜிப் ஃபைலாக இருக்கிறத நீங்கள் ஜிப் ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்தும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த எக்ஸ்ட்ராக்ட் டு ஸ்பீட் ஆஃப் யுவர் ஃபோட்டோஷாப் அப்படின்றது மேலே கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரை இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே ஆக்ஷன் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணிட்டு இந்த ஃபோல்டரை பார்த்திங்கன்னா இதை ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பை நீங்கள் சைஸு கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்ஷன் வரல அப்படின்னா சப்போஸ் இந்த ஆக்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ஷன் இந்த இதில் வரலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் விண்டோஸில் போங்க. விண்டோஸில் போயிட்டு இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ஆக்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஃபோட்டோஷாப்பை சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போது இந்த ஆக்ஷனை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் பாக்ஸுக்குள்ளே விட்டிங்கனாலையும் உங்களுக்கு இதை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இந்த லோட் ஆக்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆக்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைலை செலக்ட் பண்ணணும். இதை நான் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் டெஸ்க்டாப்பை கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே கொடுத்துட்டு இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு லோட் அப்படின்னு கொடுத்தனா இது லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ஃபைலை லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்பை நான்
பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலை வந்து லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏரோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் மேலே இது கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இதை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி சேஞ்சஸ் ஏதாச்சும் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லைன்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பர்சன்டேஜை வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இந்த இடத்துல வந்து கேட்ச் லெவல்னு இருக்குது. இதெல்லாமே வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சேஞ்சஸ் எதுனா ஆகுதா இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இப்போ ஆக்ஷனை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஆக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ ப்ளே கொடுத்துட்டேன். இது வந்து அப்ளை ஆகிடுச்சு. இது அப்ளை ஆனது நான் வந்து செக் பண்ணி பார்க்குறது பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து எடிட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸில் பார்த்தாங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது 60% இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 100% சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ்ன்றது 20% இருக்குது. கேட்ச் லெவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2ஆக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபோட்டோஷாப்பை வந்து திரும்ப நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் மேலே டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் உடனே வந்து ஓப்பன் ஆகுது. இதோ இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இதில் ஸ்பீடாக வந்து லோட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஷாப்பும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற இந்த மாதிரியான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் மேலே கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் லிங்க்கே கொடுக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கொடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.